ஹலோ சில்ட்ரன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் டேர்ம் 3 யூனிட் 1ல் இருக்க த 7 சீட்ஸ். 7 சீட்ஸ் அப்படின்னா என்னென்னா 7 விதைகள். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகணும். லாங் எகோ தேர் வாஸ் அ கிங்டம் அட் த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஆனைமலை. ஆனைமலை மலை அடிவாரத்தில் ஒரு அரசாட்சி நடந்தது ரொம்ப நாளுக்கு முன்னாடி. அந்த கிங் ட்ரைடு வணிக பொருட்கள்லையும் கலைகள்லையும் ரொம்பவே சிறந்து விளங்கியிருந்தார். அவங்க அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்பவே ரெஸ்பெக்டடோட இந்த கிங் மேலே இருந்தாங்க. மோர் தென் 30 இயர்ஸ் 30 வருஷமாக அவருடைய ரூல் தான் அந்த ஆனைமலையில் நடந்துகிட்ருக்கு. ஒரு நாள் அவர் எழுந்திரிக்கும் போது ரொம்பவே கவலையோடு எழுந்திரிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு வயசாகிக்கிட்டே வருது. எனக்கு அடுத்தது யார் இந்த கிங் ஆகுவா அப்படிங்கிறது தான் அவருடைய கவலை. நான் என்ன மாதிரியே ஒரு நேர்மையான ஹானஸ்டான ஒரு பர்சனை நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ he decided to adopt and raise the children as their height, but he knew that the adopted child must be honest. ஸோ அதுக்கு என்ன டிசைட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, யாராவது ஒரு சைல்டை ரொம்பவே ஹானஸ்ட்டாக இருக்கிற, அதாவது ஹானஸ்ட் அப்படின்னா நேர்மையாக இருக்கிற சைல்டை நான் தத்தெடுத்துக்கிறான்னு இருக்கிறேன் அப்படின்னு கிங் முடிவு பண்ணுறார். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். டு ஃபைண்ட் த சைல்ட் ஹீ ஹெல்ட் எ காம்படிஷன் இன் ஹிஸ் கிங்டம் தட் வாஸ் ஓப்பன் டு ஆல். அந்த குழந்தைய அந்த சைல்டை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் ஒரு காம்படிஷன் நடத்துகிறாரு. அந்த காம்படிஷன் அந்த கிங்டம், அதாவது அவர் ஆட்சி செய்கிற ஊரில் இருக்கிற எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஒரு காம்படிஷன் நடத்துகிறாரு. த காம்படிஷன் ஹேஸ் மெனி லெவல்ஸ் அண்ட் ஸ்பேண்ட் ஃபார் நியர்லி 6 months. அந்த காம்படிஷன் நிறையா லெவலை கடந்து 6 மாதங்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. அட் த எண்ட் ஆஃப் இட் 5 boys and 5 girls மேட் இட் டு த வெரி லாஸ்ட் ரவுண்டு. கடைசியாக அந்த 6 மாத முடிவில் கடைசியாக ஒரு 5 boys and 5 girls ஃபைனலாக சூஸ் பண்ணுறாரு. மொத்தம் 10 members லாஸ்ட் ரவுண்டுக்கு போக போகிறாங்க. There seemed a little to separate them. Each one of them was a intelligent, strong and capable. இதில் யாராவது இவங்கள செப்பரேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாகவும் தைரியமாகவும் கேப்பபிள், அதாவது இந்த அரசு ஆள்றதுக்காக கேப்பபிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் 10 மெம்பர்ஸும் ஒரு கிங் 10 பேருமே கிங் ஆக முடியாது. ஸோ அதுலேருந்து ஒருத்தர் கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணியாகணும். ஸோ கடைசியாக ஒரு டெஸ்ட் வைக்க நினைக்கிறாரு கிங்கு. த கிங் செட், ஐ ஹாவ் ஒன் லாஸ்ட் டெஸ்ட் யூ ஃபார் ஆல். நான் கடைசியாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க தான் நெக்ஸ்ட் கிங், நான் அவங்கள தான் அடாப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் யூ ஆல் நோ த வின்னர் வில் பி த ஹேர் ஆஃப் மை த்ரோன். அவங்க தான் என்னுடைய மகுடத்தை சூட போகிறவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கண்டினியூ பண்ணுறாரு. Our kingdom depends on agriculture. So the new leader must know how to grow plants. என்னுடைய அரசாட்சி முக்கியமாக விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. ஸோ நான் சூஸ் பண்ணுற அந்த லீடரும் எப்படி பயிர்களை வளர்க்குறது, பிளான்ஸ்லாம் எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிங்கு, ஹியர் ஆர் 7 seeds of wheat for each of you. இதில் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 7 விதைகள். நம்ம டாபிக் நேம் என்னது? 7 seeds தானே. ஸோ அந்த கிங் அந்த 10 பேத்துக்குமே 7 விதைகளை கொடுக்குறாரு. டேக் தெம் ஹோம், பிளான்ட் அண்ட் நர்ச்சர் தெம் ஃபார் 6 weeks. 6 வாரங்களுக்கு இந்த 7 விதைகளையும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அட் எண்ட் ஆஃப் த 6th week we shall see who had done the best job of nurturing them. அந்த 6 வாரம் முடிவுக்கு அப்புறமேட்டு யாருடைய அந்த சீட் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. that person will be the heir of the throne. அந்த பர்சன் தான் நான் சூஸ் பண்ண போகிற நெக்ஸ்ட்டு
கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அடாப்ட் பண்ணிக்க போகிற கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. த சில்ட்ரன் டுக் த சீட்ஸ் அண்ட் ஹரிட் ஹோம். அந்த சீட்ஸை வாங்கிக்கிட்டு ரொம்பவே வேகமாக வந்து போகிறாங்க. தே ஆல் காட் த பாட் ப்ரிப்பேர்டு சம் சாயில் அண்ட் ஷோட் தேர் சீட்ஸ். எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாட், அதாவது நம்ம செடிலாம் வளர்க்குறதுக்கு ஒரு செடி தொட்டி வைப்போம்ல, அந்த தொட்டியை வந்து எல்லாருமே வாங்குறாங்க. அதில் அந்த 7 சீட்ஸையும் போட்டு மண்ணில் போட்டு வளர்க்குறாங்க. த என்டையர் கிங்டம் வாஸ் எக்ஸைட்டட். அந்த அவருடைய கிங்டம், அதாவது அந்த அரசி ஃபுல்லாகவே ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. இந்த பிளான்ஸை க்ரோ பண்ணி நெக்ஸ்ட் கிங்காக யார் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் அனக்சியஸ் டு see the next king could be. ஸோ அவங்க ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் வாஸ் ஆனி. ஆனிங்கிறது வந்து அந்த 10 பேர்த்துல ஒரு பொண்ணு தான், அந்த ஆனிங்கிற பொண்ணு. திஸ் டே ஸ்ட்ரெச்டு இன் 2 வீக்ஸ். அதாவது ரொம்பவே வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த 6 வாரங்களும். பட் த சீட்ஸ் ஃபெயில் டு ஸ்ப்ரவுட். ஆனால் அவளுடைய விதைகள் வந்து வளரவே இல்லை. ஆனி டிடின் நோ வாட் ஹேட் ராங். ஆனி வந்து என்ன வந்து தப்பாயிருச்சு அப்படின்னு வந்து அவள் யோசிக்கிறா. ஆனி அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் வேர் ஹார்ட் ப்ரோக்கன். நான் வந்து என்ன தப்பு பண்ணேன், என்னோடய சீட் ஏன் வளரல அப்படின்னு அவள் ரொம்பவே யோசிச்சுட்ருக்கா. அவனுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சிட்டாங்க. ஷீ ஹேட் செலக்டட் த சாயில் வித் கேர் பட் த ரைட் மெச்சூர் அண்ட் வெரி டியூட்ஃபுல்லி வாட்டர்ட் இட். அதில் அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த சாயிலை வந்து ரொம்பவே பராமரித்து வளர்த்தா, கரெக்டான உரங்கள்லாம் போட்டு ரொம்பவே கரெக்டான டைமுக்கு வாட்டர்லாம் விட்டு ரொம்பவே கேரோடு வளர்த்தா. பட் ஆனால் அவள் வந்து ரொம்பவே ப்ரே பண்ணா. டே அண்ட் நைட் வந்து இது நல்லா வளரணும்னு ப்ரே பண்ணியிருக்கா. பட் அந்த சீட்ஸ் வந்து வளரவே இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணான்னா, some of her friends advised her to go and buy new seeds from the market and plant. அவளுடைய சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுக்கு நீ வந்து புது சீட்ஸ் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து அதை வந்து வளரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் தே செட், ஹவு கேன் எனிஒன் இஃப் டெல் த சேம் சீட்ஸ். அதே சீட்ஸை நான் எப்படி வாங்கி வளர்க்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆனி பேரண்ட்ஸ் ஹேஸ் ஆல்வேஸ் தாட் ஹர் த வேல்யூ ஆஃப் ஆனஸ்டி. நேர்மையை பற்றி அவளுக்கு எப்பயுமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதை ரிமைண்ட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு பதிலாக நான் வேறு வீட் சீட் வாங்கி வளர்த்தேன்னா அது வந்து கிங்கை வந்து ஏமாத்துற மாதிரி இருக்கும். ஐ வுட் ஹாவ் ஆஸ்க்டு தெம் டு கெட் தேர் சீட். If you use anything different from what the king gave, that would be a dishonest. அது வந்து நான் வந்து வேறு சீடு வந்து வளர்த்துட்டு அதை கொண்டு போய் நான் கொடுத்தேன்னா அது வந்து ரொம்பவே நேர்மையானதாக இருக்காது. மேபி யூ ஆர் நாட் டெஸ்டினேட் ஃப்ரம் த த்ரோன். அதனால் நான் வந்து அந்த த்ரோனுக்கு சரியானவளாக இருக்க மாட்டேன் அது கிடைச்சாலும். இஃப் ஸோ லெட் இட் பி, பட் இட் குட் பி அ ராங் அண்ட் சீட் த கிங், தே டோல்ட் ஹர். ஆனி அக்ரீடு. அவங்க பேரண்ட்ஸ் இப்படி சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவளும் ஒத்துக்கிட்டா. இட் ஹேட் பீன் எ 6 weeks நோ. அது வந்து 6 வாரங்கள் முடிந்து விட்டது. இப்போ வந்து த மச் அவைட்டட் டே ஹேட், ரொம்பவே அந்த கிங்டம் ஃபுல்லாக எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் வந்து வந்துருச்சு. த சில்ட்ரன் ரிட்டர்ன்டு டு த பேலஸ், ஈச் ஆஃப் தெம் ப்ரௌட்லி கேரிங் எ பாட் ஆஃப் ஹெல்த்தி சீட்லிங்ஸு. எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அந்த சில்ட்ரன் எல்லாமே அந்த பேலஸ்க்கு வராங்க. வந்து அவங்க ரொம்பவே கேராக வந்து வளர்த்த ஹெல்த்தியான சீட்லிங் நல்லா வளர வச்சு கொண்டு வந்திருக்காங்க. இட் வாஸ் ஆப்வியஸ் தட் த அதர் 9 ஹேட் கிரேட் சக்ஸஸ் வித். ஆனியை தவிர மீதி 9 பேருமே ரொம்பவே நீட்டாக அழகாக வந்து அந்த சீட்ஸை வளர்த்துருக்காங்க. ஓகேங்களா. The king arrived. He was beaming, looking the children and their pot of healthy seedlings. கிங் வந்து பார்க்குறாரு அந்த நல்லா அழகாக அந்த பாட்டில் வளர்ந்துருக்கிற சீட்ஸ்லாம் செடியெல்லாம் பார்க்குறாரு. He began walking along with the line of pots and children had kept. ஒவ்வொருத்தர் சீடாக போய் பார்க்குறாரு. He asked each of them, is
இஸ் திஸ் வாட் க்ரூ ஃப்ரம் த சீட்ஸ் ஐ கேவ் யூ? நான் கொடுத்த சீட்ஸில் தான் இதெல்லாம் வரந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் ஈச் ஆஃப் தெம் ரெஸ்பாண்டட் எஸ் யோர் மெஜஸ்டி. ஆமாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. த கிங் வுட் பி நோட் அண்ட் மூவ் டவுன் த லைன். த கிங் ஃபைனலி காட் டு த லாஸ்ட் ஒன் ஆனி. சரி, ஆமாம் அரசரே, நீங்கள் கொடுத்த சீட்ஸில் தான் இதெல்லாம் வளர்ந்தது அப்படின்னு சொல்லி லைனாக போயிட்டுருக்காரு. கடைசியாக வந்து ஆனிக்கிட்ட வராரு. த கேர்ள் வாஸ் ஷேக்கிங். அவள் வந்து நடுங்குறான். ஷி ஃபியர் தட் த கிங் மைட் ஹவ் த்ரோன் ஹர் இன்டு த ப்ரிசன் வாஸ் வேஸ்டிங் த ப்ரீஷியஸ் சீட்ஸ். அவள் வந்து எதனால பயப்படுறா அப்படின்னா, அவர் கொடுத்த ப்ரீஷியஸான ரொம்பவே அதிசயமான அந்த சீட்ஸை வந்து நான் வந்து வளர வைக்கல. வாட் டிட் யூ டூ வித் த சீட்ஸ் ஐ கேவ் யூ? நான் கொடுத்த சீட்ஸை வச்சு நீ என்ன பண்ண அப்படின்னு கிங் கேட்குறாரு. யுவர் மெஜஸ்டி, ஐ பிளான்டட் தேம் அண்ட் கேர்டு ஃபார் எவ்ரிடே. நான் வந்து அதை நட்டு வச்சு ரொம்பவே கேர்ஃபுல்லாக வளர்த்துட்ருந்தேன். பட் ஐ எம் சாரி, அது வந்து எனக்கு வளரவே இல்லை அப்படின்னு ஆனி சொல்கிறான். ஷி ஹக் ஹர் ஹெட் இன் த ஷேன். சொல்லியோட தலையை கீழே குமிஞ்சுக்கிட்டா. பூ ஜியர் த க்ரௌட். அதை கேட்டதுடனே அந்த க்ரௌடில், அதாவது மக்கள் எல்லாருமே இவளை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. பட் த கிங் ரைஸ்டு ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்டு சிக்னல்டு ஃபார் சைலன்ஸ். கிங் வந்து நெக்ஸ்ட்டு அவங்க கையை உயர்த்தினோன்னே எல்லாருமே சைலண்ட்டாகிறாங்க. தென் ஹி செட், டியர் பீப்புள், பிஹோல்ட் மை ஹெட், த நெக்ஸ்ட் லீடர் ஆஃப் த கிங். நான் வந்து இவளை தான் வந்து அடுத்த கிங்காக, அடுத்த லீடராக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. த பீப்புள் வேர் கன்ஃபியூஸ். வாட் தட் கேர்ள், ஹவு கேன் ஷி பி ரைட் சாய்ஸ்? எப்படி சொல்கிறீங்க, இந்த பொண்ணு எப்படி கரெக்டான சாய்ஸாக இருப்பா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருமே, பீப்புளெலாம். த கிங் took his place on his throne and Annie by his side and said, I gave each of them 7 seeds. The test was not for growing wheat. It was the test of character and a test of honesty. If the leader must have have one quality, it must be that he or she should be honest. The people should be able to trust the leader. Only this girl passed the test. I gave boiled seeds and boiled seeds cannot grow. இப்போ பீப்புள் எல்லாம் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. இந்த பொண்ணு தான் கிங் அடுத்த லீடர்னு சொன்னோன்னே எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்களாம். இது எப்படி இந்த பொண்ணு கரெக்டான லீடராக இருப்பா? எப்படி நீங்கள் இதை வந்து ரைட் சாய்ஸ் எப்படி வந்து இதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எல்லாத்துக்குமே 7 விதைகளை கொடுத்தேன். ஆனால் வந்து இந்த டெஸ்ட்டு வந்து என்னன்னா, வீட், அதாவது கோதுமை விதைகள் தானே தந்தார் அவர். இது வந்து அந்த செடியை வளர்கிறதுக்கான டெஸ்ட் இல்லை. இது வந்து அவங்க கேரக்டரையும் அவங்களுடைய நேர்மையான ஹானஸ்டியும் செக் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லீடருக்கு ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னென்னா ஹானஸ்ட்டு தான். அது வந்து இவக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த பீப்புள் ஷுட் பி ஏபிள் டு ட்ரஸ்ட் த லீடர். அதாவது மக்கள் வந்து லீடரை வந்து நம்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்து இந்த பொண்ணு தான் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா நான் கொடுத்த சீட்ஸ் எல்லாமே பாயில்டு, அழுகி போன, வளரவே வளராத சீட்ஸு. வளராத சீட்ஸை வந்து எப்படி மண்ணுக்குள்ளே போட்டால் வளரும்? ஸோ மித்த 9 மெம்பர்ஸுமே சீட் பண்ணியிருக்காங்க. அவர் கொடுத்த சீட்ஸ் வளராத வேறு ஒரு மார்க்கெட்டில் போய் நல்ல சீட்ஸை வாங்கி வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இவன் மட்டும்தான் நான் கொடுத்த சீட்ஸையே வளர்த்து அவளுடைய ஹானஸ்டியை ப்ரூவ் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து கிங் சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஸ்டோரி. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? இந்த ஸ்டோரியில் வர ஆனி கேர்ள் மாதிரியே நம்மளும் ரொம்பவே ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? எதுக்குமே ஏமாற்றக்கூடாது. நமக்கு வரலைன்னா நேர்மையாக அது வரலன்னு சொல்லிடணும். நம்ம வந்து அதுக்கு பதிலாக இன்னொன்று வாங்கிட்டு வந்து அதில் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ மற்ற 9 மெம்பர்ஸும் அப்படி தானே பண்ணாங்க. பட் ஆனி ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்தால அதே மாதிரி நம்மளும் ரொம்பவே ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.